வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில நாம பார்க்க போகின்ற திரைப்படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, ஜாலியோ ஜிம்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். பிரபுதேவா நடிச்சிருக்கிறாரு. டைட்டில கேட்ட உடனே ரொம்ப ஜாலியான படம் அப்படிங்கிற எண்ணம் எல்லோர் மனதிலும் தோன்றிவிடும். இந்த படத்தை சக்தி சிதம்பரம் அவர்கள் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார்கள். இவர் ஏற்கனவே நிறைய நகைச்சுவை படங்கள் கொடுத்திருக்கிறாரு. அதோட சேர்த்து இதுவும் நகைச்சுவை படமாக கொடுத்திருக்கின்றார். அதாவது படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் முழுமையான ஒரு நகைச்சுவை படமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு முயற்சி எடுத்திருக்கிறாரு. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே சில விஷயங்களை சொல்லிடுறாரு. லாஜிக் எல்லாம் பார்க்காதீங்க, லாஜிக் பார்த்தீங்கன்னாக்கா சிரிப்பு வராது, உங்களை சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோள் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி அவங்க சொல்லி இருந்தாலும் நிறைய இடங்கள்ல சிரிக்க முடியல, சில இடங்கள்ல சிரிக்க முடியுது. அப்படி ஒரு நகைச்சுவை படமாக இந்த படத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்த படத்தை ராஜன், நீலா ஆகியோர் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள். பிரபுதேவா இந்த படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் கதாநாயகன்றதை விட அவர் ஒரு பொருளா இந்த படத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் சொல்லணும். அதாவது பிரபுதேவா ஒரு கிரிமினல் லாயர். அவர் நல்லவங்களுக்காக எல்லா வேலையும் செய்யக்கூடியவர். ஒரு பெரிய அரசியல்வாதியை எதிர்த்து ஒரு கேஸ் நடத்தி அதுல ஜெயிச்சு நிறைய பணங்கள் அதுல இருக்கிறத எடுத்து கண்டுபிடிச்சு அதை எல்லாத்தையும் அவருடைய அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கிறாரு. ஒய்ஜி மகேந்திரன் அவர் ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கிறாரு. அந்த ஒய்ஜி மகேந்திரனோட பொண்ணு அபிராமி. அபிராமிக்கு 3 பொண்ணுங்க. அதுல மடோனா செபஸ்டின் முதல் பொண்ணு. இந்த 3 பொண்ணுங்களுக்கும் 3 விதமான திறமைகள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மடோனா செபஸ்டின் பலகுரல் மன்னி, பல குரல்ல பேசக்கூடியவங்க. பேசத்தோடு மட்டும் உதட்ட அசையாம குரல் வெளியே வரும், அப்படி ஒரு திறமை படைச்சவங்க. இன்னொரு பொண்ணு யாருடைய கையெழுத்தா இருந்தாலும் சிறப்பா போடக்கூடிய ஒரு டேலண்ட். இன்னொரு பொண்ணு ரோபோ மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை வச்சு செயல்படுத்தக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி செயல்படுறாங்க. இப்படி திறமை மிக்கவராக இவர்கள் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில ஒரு அரசியல்வாதி இவங்களுடைய பிரியாணி கடையில ஒரு பெரிய ஆர்டர் கொடுக்குறாரு. அந்த ஆர்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் கொடுக்காம ஏமாத்துறாரு. அந்த ஏமாத்துறதுல ஆத்திரமடைஞ்ச ஒய்ஜி மகேந்திரன் அவங்களை திட்ட போறாரு. ஒய்ஜி மகேந்திரன் அடிச்சு போட்டுறாங்க. அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிட்டாங்க. அவர் அடிச்ச அந்த அரசியல்வாதி மேல கேஸ் போட்டு கேஸ் நடத்தணும்னு சொல்லிட்டு பிரபுதேவா பார்த்துக்கிட்டு போறாங்க. அந்த பிரபுதேவா பார்க்கறதுக்கு அவர் தங்கி இருக்கிற லாட்ஜில இருக்கிற ரூமுக்கு போனா அபிராமியும் அவருடைய பொண்ணுங்களும் அங்க போறாங்க. அங்க போய் பிரபுதேவா பாக்குறாங்க. ஆனா அவரு அங்க இறந்து கிடக்கிறார், செத்து போயிட்டு இருக்காரு. இந்த கொலைப்பழி நம்ம மேல வந்துருமோன்னு பயந்து அவர் அங்கிருந்து கொண்டு போய் வெளியில எங்கேயாவது போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு அந்த குடும்பம் அவர் அங்கிருந்து எடுத்துக்கிட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் எங்கேயாவது தள்ளிடணும்னு ட்ரை பண்றாங்க. ஒரு பெரிய மலை உச்சியில இருந்து கீழே தள்ளிடணும்னு பாக்குறாங்க. அந்த சூழ்நிலையில பிரபுதேவா பாக்கெட்ல இருக்கிற போன் அடிக்குது. எடுத்து காதல வச்சு கேட்கும்போது பேங்க் மேனேஜர் பேசுறாரு. ஐயா, நீங்க 20 கோடி ரூபாய் நம்ம பேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்க, இந்த பணத்தை வேற ஒரு அக்கௌண்ட் மாத்தணும்னு சொல்லியிருந்தீங்களே, என்னைக்கு வரீங்க அப்படின்னு அந்த குரல் கேட்ட உடனே இவங்களுக்கு அவனை கொலை பண்ண கீழே தள்ளி விடணுங்கிற எண்ணம் வராம செத்து போன இவனை உயிரோட இருக்கிற மாதிரி காமிச்சு அந்த 20 கோடி நாமளே அபகரிச்சிடலாம் அப்படின்னு அபிராமியோட குரூப் முடிவு செய்யறாங்க. அதுக்கான பல திட்டங்களை உருவாக்குறாங்க. பேங்குக்கு போறாங்க, பலவிதமான சிக்கல்களை பார்க்கறாங்க. எல்லாமா முடிஞ்சு அந்த பணத்தை அவர்கள் எடுத்தார்களா, அது சரியான முறையில் செயல்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறத படத்தோட மற்ற விஷயங்கள் எல்லாமே. ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா யோகி பாபுக்கு ஒரு கிறிஸ்டின் பாதிரியாரா இருக்காரு. அவர்கிட்ட இந்த படத்தோட கதையை முழுமையா சொல்ல வராங்க மடோனா செபஸ்டின். அவங்க சொல்ல சொல்ல அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் காமெடிங்கிற பேர சொல்றாங்க. அதான் ரசிக்கிற மாதிரியே இல்லை. இந்த இவர்களை தவிர, அதாவது பிரபுதேவா, மடோனா செபஸ்டின், அபிராமி, ஒய்ஜி மகேந்திரன், யோகி பாபு இவர்களை தவிர ரோபோ சங்கர், கிங்ஸ்லி, இப்படி இன்னும் நிறைய நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை முழுமையான ஒரு நகைச்சுவை படமாக கொடுக்க வேண்டும் என்று இயக்குனர் சக்தி சிதம்பரம் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு எடுத்திருக்கின்றார். படத்தில் ஆங்காங்கே ரசிக்கக்கூடிய காட்சிகளும் இருக்கின்றன. அதே நேரத்தில் போர் அடிக்கிற சீன் நிறைய வருது. படம் பார்ப்பதற்கு ஒரு முறை பார்க்கலாம், இருமுறை பார்க்கலாம் என்று சொல்வார்கள் இல்லையா, அது போன்ற இது ஒரு முறை பார்ப்பதற்கு உண்டான திரைப்படமாகவே எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த படத்தை அனைவரும் திரையரங்கிற்கு சென்று பாருங்கள். இந்த படத்தை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.